மறவர் சமுதாய மக்களுக்கு பாஜக கை கொடுக்கும், பேராசிரியர் கொடுத்த உத்தரவாதம். டெல்லி வரை சென்றது வைரல் வீடியோ. தென் தமிழகத்தில் வாழும் முக்குளத்தூர் சமூகத்தின் ஒரு பிரிவினரான மறவர்கள். இவர்கள் சங்க காலம் முதல் வீரத்திற்கும் போர்க்கலைக்கும் பெயர் பெற்றவர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களான மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் இவர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இவர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுக்கு முன் தென் மாவட்டத்தில் இவர்களின் கோரிக்கையை முன்னிறுத்தி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில செயலாளரான பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு, நான் ஒரு மறவனாக பிறக்கவில்லை என்பது வருத்தமாக உள்ளது. அடுத்த ஜென்மத்தில் கட்டாயம் மறவர் சமுதாயத்தில் நான் பிறக்க வேண்டும். நீங்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு பின்தங்கியிருக்கிறீர்கள் என்று தெரியும். உங்களின் அனைத்து கோரிக்கையும் பாஜக நிறைவேற்றி கொடுக்கும் என்றும் பிரதமர் மோடி குறித்த வெளிவராத ஒரு தகவலை எடுத்து பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அது உண்மைதான். ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்காரனாக நான் இங்கே வரவில்லை. மறவர் சமுதாயத்தில் நண்பராக இங்கே எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்களுடைய வீராவேசமான உரையெல்லாம் கேட்ட பின்பு எனக்கும் கூட கொஞ்சம் மறவனாக பிறக்கவில்லையே என்ற வருத்தம். நான் இந்து தர்மத்தில் நம்பிக்கை உள்ளவன் என்பதனால சொல்கிறேன். மறுஜென்மத்தில் நம்பிக்கை உள்ள தர்மம் இந்து தர்மம். ஒருவேளை அப்படி மறுஜென்மம் இருந்தால் கூட இந்த சமுதாயத்தில் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. 1970 சட்டநாதன் கமிஷன் வந்தது. அந்த கமிஷனுடைய பரிந்துரைகளை எல்லாம் நான் வாசித்து பார்த்தேன். அதுல மறவர் சமுதாயம் எவ்வளவு சமூக பொருளாதார ரீதியில பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்களது வளர்ச்சிக்கு தமிழக அரசாங்கம் மறவர் சீரமைப்பு வாரியம் அமைக்க வேண்டும் என்று சட்டநாதன் கமிஷன்ல 1970 குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் 1985 வந்த அம்பாசங்கர் கமிஷன், அவர்கள் இந்த சமூக பொருளாதார நிலையில இன்னும் மேம்படவில்லை என்பதை அம்பாசங்கர் கமிஷன் உறுதி செய்திருக்கிறார்கள். அதற்கு அப்புறம் 90களில் வந்த பாலரங்கி கமிஷன்ல கூட எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அவர்கள் பல பெயர் மாற்றங்களை பற்றி எல்லாம் கூட அறிவித்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நான் வாசித்து பார்த்த பிறகுதான் இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கை, இதை எடுத்து செல்ல வேண்டும், அதை தமிழகம் தாண்டி டெல்லி வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி டெல்லி வரை சென்று அங்கே ஓபிசி ஆணையத்தின் பொறுப்பாளராக இருக்கின்ற முருகன் அவரிடம் இதை சொல்லி இந்த மனுவை அங்கே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மறவர் சீரமைப்பு வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முதலாக நாங்கள் சமர்ப்பித்தோம். அந்த கோரிக்கை ஒரு மகத்தான கோரிக்கை. அவ்வளவு சுலபத்தில் ஒரு மனுவை வாங்கி கொண்டு உடனே ஒரு விசாரணைக்கு அனுப்ப மாட்டாங்க. அங்கே இன்று சில அதிகாரிகள் இருப்பார்கள், அவர்கள் நம்முடன் உரையாடுவார்கள். அவர்கள் ஏன் மறவர் சீரமைப்பு வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு இந்த சட்டநாதன் கமிஷன் பரிந்துரைகளையும் அம்பாசங்கர் கமிஷன் பரிந்துரைகளையும் அவரிடம் எடுத்து சொன்ன போது அங்கே இருந்த அந்த ஆய்வாளர்கள், அதிகாரிகள் அதில் சமாதானம் அடைந்து, இது நியாயமான கோரிக்கை தான், இது தமிழக அரசாங்கம் நாங்கள் அதை காரணம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்கிறோம் என்று சொல்லி தமிழக அரசாங்கத்தின் முதன்மை செயலாளர், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய முதன்மை செயலாளருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் இந்த கோரிக்கையை ஏற்று நீங்கள் ஏன் மறவர் சீரமைப்பு வாரியம் அமைக்க கூடாது என்று கேள்வி கேட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணையம் மாநில அரசாங்கத்திற்கு கேள்வி கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க, அறிவிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் அதற்கு பதில் வரவில்லை. பதில் வருமா என்று தெரியவில்லை. ஆனால் நான் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறேன், பதில் வரும் வரை பாரதிய ஜனதா கட்சி விடாது. அதை தொடர்ந்து பின்பற்றி பதிலை பெற்றுவோம். பதிலை பெறுவதல்ல, மறவர் சீரமைப்பு வாரியத்தை பெறுவோம் என்பதை நாங்கள் இங்கே சொல்லியிருக்கோம். இரண்டாவதாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக. இங்க ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த மறவர் சமுதாயத்திற்கெல்லாம் டிஎன்சி என்கிற அந்த சான்றிதழ் அரசாங்கத்திடம் கிடைக்கிறது. இங்கே கூட நிறைய பேர் டிஎன்சி சான்றிதழ் வாங்குறவங்க நாம இருக்கோம். இந்த டிஎன்சி என்பது அரசாங்க கணக்கில் எம்பிசியாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். சுதந்திர இந்தியாவில் 70 ஆண்டு காலத்தில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்கிறாங்க, இந்த தேசத்தை ஆட்சி செய்கிற பிரதமர்கள். இப்போது ஓபிசி ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டு அதற்கு அரசியல் சாசன அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. ஓபிசிக்கு என்று ஒரு ஆணையம், இதுவரைக்கும் எஸ்சி ஆணையம் தான் இருந்திருக்கு, எஸ்டி ஆணையம் தான் இருந்திருக்கிறது. இப்போதான் வரலாற்றில் முதல் முறையாக ஓபிசி சமுதாயங்களுக்கு என்று ஒரு ஆணையம் அமைத்தவர் இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன் என்று கேட்டால், சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டு கால ஆட்சியில் முதல் ஓபிசி பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் தான் முதல் ஓபிசி பிரைம் மினிஸ்டர். அதனால் அவர்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய நுட்பமான சிக்கல்கள் எல்லாம் தெரிந்த காரணத்தால் இதை சரி செய்வதற்காக ஓபிசி கமிஷன் அமைத்திருக்கிற பிரதமர்.
இந்த கோரிக்கையை நாங்கள் அந்த கமிஷனுடைய பொறுப்பாளர் முருகன் அவர்கள் சொல்லும் போது அவரிடம் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னோம்.